வணக்கங்க. இது என்ன சட்னின்னு தெரியுதுங்களா? இது ஒரு புதுவிதமான சட்னிங்க. நீங்களே பாருங்கள். இப்போ தெரிஞ்சிருக்கு அது என்ன சட்னின்னு சொல்லிட்டு. சுண்டைக்காய் சட்னி தாங்க. வாங்க அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அது ஒரு குண்டாவில் போட்டு பருப்பு மத்தில் நல்லா தட்டினீங்கன்னா ரெண்டாக விரிஞ்சுக்கும். தட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இரும்பு கடாயில் ஆயில் சேர்த்திக்கிட்டு ஆயில் காஞ்ச பின்னாடி நம்ம சுண்டைக்காயை நல்லா எண்ணெயிலேயே வதக்கணுங்க. ஒரு சிலர் விதையெல்லாம் தண்ணியிலேயே வாஷ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அதோடய சத்துக்கள் அப்படியே நம்மளுக்கு வேணும்னா அந்த விதையை சேர்த்தாங்க நம்ம சாப்பிடணும். விதையோடு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. ஆயில்லையே நல்லா பொன்னிறம் ஆகணும். அந்த க்ரீன் மாதிரி ஒயிட்டாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இந்த விதையெல்லாம் இருக்கிறதுனால அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. கை விடாமல் நல்லா கிளறி எடுத்துக்குங்க. உண்மையிலேயுமே இது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. சுடு சாப்பாட்டுக்கு மட்டும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இது அமிர்தம் மாதிரி இருக்குங்க. இது கூடயே ஒரு சின்ன தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கங்க. ஒரு கட்டை பூண்டை உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு 2 சில்லு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இந்த ஆயில் கூட நல்லா வதக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம காரத்துக்காக ஒரு 5-6 வரமிளகா சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்திங்க. காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகா கம்மியாகவே சேர்த்திக்கங்க. இதெல்லாம் நல்லா கைவிடாமல் வதக்குங்க. அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்திக்கலாம். புளி மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். புளி கண்டிப்பாக சேர்த்தியே ஆகணும். புளி சேர்த்திட்டு நல்லா வதக்கலாங்க. இது கூடயே தேவையான உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம். ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையை சேர்த்து அதையும் ஒரு வதக்கலாங்க. கறிவேப்பிலை நம்ம அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்த்தணுங்க. இப்போ இருக்கிற இளநரை, கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் கறிவேப்பிலை ரொம்ப நல்லதுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி ஆற வச்சு மிக்ஸி சாரில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு தண்ணி கம்மியாக சேர்த்தி அரைச்சிக்கலாங்க. இது துவையல்னால தண்ணி கம்மியாக தான் சேர்த்தணும். ரொம்ப தண்ணி சேர்த்திட்டிங்கன்னா அது சட்னி மாதிரி ஆயிரும். அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து சுடு சாப்பாட்டில் சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசையும் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலுமே டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.